கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஆமீன். சங்கீதக்காரனாக தாவீது சொல்றாருங்க, சங்கீதம் 34 அதிகாரம் 1 சொன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதையும் வாயில் இருக்கும். நம்ம கூட தான் கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எப்ப சந்தோஷமா இருக்கும்போது, மகிழ்ச்சியா இருக்கும்போது, கர்த்தரை நம்ம ஆசீர்வதிக்கும் போது, நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துறோம். நமக்கு ஒரு பாடுகள், ஒரு உபத்திரவங்க, கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கல, நம்ம கடன்ல இருக்கோம், வியாதியில இருக்கோம், கண்ணீர்ல இருக்கும் போது கர்த்தரை தூச்சி பாடுவோமா? கிடையாதுங்க. ஆனா சங்கீதக்காரர் தாவீது போறாரு, எப்பேற்பட்ட சூழ்நிலை அந்த வார்த்தை சொல்றாருங்களா? சவுலுக்கு பயந்து, மரணத்துக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது, அதாவது ஆகீஸ் ராஜாவுக்கு முன்பாக பைத்தியக்காரனை போல வேஷம் தரித்து, வாயில நுர தள்ளி எச்சி தள்ளிக்கிட்டு அப்படியே பைத்தியக்காரன் போல வேஷம் தரித்து, அப்பேற்பட்ட சொல்லி எல்லாரும் பார்த்து நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல பைத்தியம் இல்லைன்னு சொன்னா இவரை கூட வச்சிருக்கீங்க சொல்லி கிண்டல் பண்ணாங்களாம், எல்லாம் பார்த்து ஏழமா நினைச்சாங்களாம். அப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலை, அவ்வளவு உபத்திரமான சூழ்நிலை, அவ்வளவு அவமானமான சூழ்நிலை. அந்த நேரத்துல கர்த்தர் தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எப்படிப்பட்ட மனசு பார்த்தீங்களா? கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் வந்து எப்போதும் வாயிருக்கும். எவ்வளவு மோசமான சூழ்நிலை பரவாயில்ல, கர்த்தரை என்னை எப்படி வச்சுதான் பரவாயில்ல, ஆனா கர்த்தரை துதிக்காம விடவே மாட்டேன்னு சொல்லி அந்த நேரத்துலயும் கர்த்தரை தூச்சி பாடுறாருங்க. கர்த்தரோட ஆசை வச்சாரு, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினாரு. தாவீது வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்து தாவீதின் குமாரனே இரங்கும் சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை தாவீது கொடுக்க முடியாத, அந்த ஒரு பேர், ஒரு பட்டத்தை தாவீது கொடுக்க முடியாத தாவீதை கர்த்தர் ஆசை வச்சாரு. இன்னைக்கு நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை இல்லாம, எனக்கு வாழ்ந்திருக்க தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும், பசியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், போதிக்கப்பட்டு சொன்ன பவுலடியாரை போல எக்காலத்திலும் கர்த்தர் ஸ்தோத்திரம் மட்டும் கேட்கணுங்க. அவர் துதி எப்போது வாயில இருக்கணும். இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தேன், இவர்கள் துதியை சொல்லிடுவாங்க சொல்லிருக்காங்க இல்லையா? அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஜனங்களாக நீங்கள் நானும் எப்போது அவர் துதிக்கிற ஜனங்களாக, அவர் ஆராதிக்கிற ஜனங்களாக, எல்லாவற்றிலும் சோத்திரம் செலுத்த ஜனங்களாக கர்த்தர் நிச்சயமா தாவீதோடு தேவன் உங்களோடு வந்து உங்களையும் ஆசீர்வதிப்பார், ராஜாதி ராஜாவாக உயர்த்துவார். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட முடியாத கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மையை பாடுற வசனத்தின் பிரகாரம் அந்த சங்கீதம் 36 ஃபுல்லா படிச்சீங்கன்னா, கர்த்தர் என்னோடு கூட ஆசீர்வதித்தாரு, கர்த்தராய் தேடினேன், அவருக்கு செவி கொடுத்தேன், எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் சொல்றாரு இல்லையா? அந்த வசனம், அந்த அதிகாரத்துக்கு எல்லா வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், கர்த்தர் எல்லாவற்றையும் விடுவிப்பா சொல்லி அந்த அதிகாரத்தை வருதுங்க. கர்த்தர் நிச்சயமா அவங்க ஆசீர்வதிப்பாரு. அவரை துதிக்க மறந்துடாங்க, அவர் ஆராதிக்க மறந்துடாங்க, அவருக்கு ஸ்தோத்திர செலுத்த மறந்துடாங்க. கர்த்தர் செஞ்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா தாவீதோடு இருந்து தாவீதை உயர்த்த தேவன் உங்களோடு வந்து உங்களையும் உயர்த்துவார். ஆமென்.